தான் கவர்மெண்ட் வந்திருக்கு. அவங்க பதவியேற்று இன்னைக்குன்னா ஒரு வாரம் கூட ஆகலை. இப்போ தான் நம்பிக்கை வாக்கில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. தான் கவர்மெண்ட் செட்டில் ஆகிட்டு இருக்கு. இன்னும் போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் இன்னும் அலோகேட் பண்ணல, மினிஸ்ட்ரி எக்ஸ்பான்ஷன் பண்ணலை. டைம் கொடுக்கணும், செட்டில் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். செட்டில் ஆகிறதுக்கு டைம் கொடுத்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அதெல்லாம் இருக்கிற ஸ்கீமை தொடர்றாங்க. ஏன்னா அந்த 1000 ரூபான்றது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஸ்கீம், அது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கி டெபாசிட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதை நான் வரவேற்கிறேன். பட் அவங்களுடைய திட்டங்களெல்லாம் இன்னுமே தான் வகுப்பாங்க. ஒரு பட்ஜெட் போடணும், நிறைய இருக்குது. அதனால் ஒரு எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு ஒரு பீரியட் கொடுக்கணும்ல அவங்களுக்கு செட்டில் பண்ணுறதுக்கு, செட்டில் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். எப்பவுமே அரசாங்கம்னாக்க அரசாங்கத்துக்கு பிரேக்கே கிடையாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு கண்டினியூம், அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறதா. அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கிறவர்களா மாறலாம், வைக்கிற அரசாங்கம் மாறுவது கிடையாது. அதனால் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் முன்னாடி இருந்த திட்டங்களோட தொடர்ச்சியாக தான் இன்னொரு திட்டம், அதுக்கு மேலே தான் கோல் பண்ணிட்டு போவாங்க. இப்போ வந்து மத்தியில் இருக்கும் பாஜக அரசாங்கம் சில செய்கிறாங்கன்னா அதுக்கு முந்தின இருக்கிற யூபிஏ அரசாங்கம் செஞ்சதை தான் அவங்க அதுக்கு மேலே செய்ய முடியும். அதனால் அது கண்டினியூம் தான், பல திட்டங்கள் தொடரதான் செய்யும். இப்போ நாளைக்கு இந்த ஊரில் அந்த ஊருக்கு ஒரு பஸ்ஸு போகுதுன்னா ஏற்கனவே போகிற பஸ்ஸு போயிட்டு தானே இருக்கும். சில தான் மாற்றி பண்ணுவாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட்டுக்கு டைம் கொடுக்கணும். நீங்கள் டைம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு கேட்குறது வந்து நியாயமாக இல்லை. அவங்க வந்து இன்னும் ஒரு வாரம் தான் ஆகுது. இந்த மந்திரி சபையை விரிவாக்கப்படுத்தணும், மந்திரிகளுக்கு வந்து இலாக்கா கொடுக்கணும், முதல் பட்ஜெட் போடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஏதாவது அவங்க பண்ணுற அணுகுமுறையை பற்றி நம்ம சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்திற்கு வாக்களித்திருக்காங்க. ஒரு மாற்றத்திற்கு வாக்களிக்கும் பொழுது அந்த மாற்றத்திற்கு தலைமை தாங்க வேண்டியது விஜய் என்பது தெளிவாக வாக்களித்திருக்கிறார். விஜயோட கட்சி தவேக வந்து தனியாக பெரும்பான்மை பெறவில்லை. அதனால் மற்ற கட்சிகளுடைய உதவியோடு தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதன்படி அவர் வந்து மற்ற கட்சிகளுடைய எய்ட் அண்ட் அசிஸ்டன்ஸை நாடி தான் இந்த அரசாங்கம் அமைச்சிருக்கிறாரு. மக்கள் வந்து அதிமுக திமுகவை தவிர்த்து விட்டு ஒரு அரசாங்கம் வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் அரசாங்கம் அமைச்சிருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு ஸ்மூத்தாக கவர்மெண்ட் நடத்துறதுக்கு அவருக்கு பெரும்பான்மை இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். அவர் இன்னும் போக போக தான் அவருடைய செயல்பாட்டை பார்த்து சொல்ல முடியும். ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகம், ஆனால் அவர் மேலே நம்பிக்கையும் வச்சுருக்காங்கன்றது தான் எனக்கு புரியுது. ஏடிஎம்கே வந்து 4 தேர்தலை தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவர் வந்து முதலமைச்சரானதுக்கு பின்னர் அவர் வந்து நேரடியாக மக்களை சந்தித்து முதலமைச்சர் ஆகலை. செல்வி ஜெயலலிதா தேர்தலில் வெற்றி பெற்று இறந்த பின்னர் அவர் வந்து முதலமைச்சரானார். அதுக்கப்புறம் 4 தேர்தலை அண்ணா திராவிட முன்னேற்றம் சந்தித்திருக்கிறது. 2 சட்டமன்ற தேர்தல், 2 பாராளுமன்ற தேர்தல், 4 தேர்தலையும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அதனால் ஒரு அடிமட்ட தீவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் கூட இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து எடப்பாடி பழனிசாமி ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று தங்கள் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவாரான்னு கேட்டிங்கன்னா, அவங்க மனசாட்சிப்படி கேட்டிங்கன்னா அவங்க வந்து முடியாது. அதில் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அதனால் இன்றைக்கி ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. அது வெளிப்படையாக தெரிகிறது. அதனால் பல பேர் தேர்தலுக்கு முன்னாடியே வெளியேறிட்டாங்க. இப்போ தேர்தலுக்கு அப்புறம் வெற்றி பெற்றவர்களே பிளவெல்லாம் ஏற்படுது. அதனால் அந்த கட்சியுடைய ஒரு ஸ்திரத்தன்மை கொஞ்சம் பாதிக்கப்படும் தான் நான் நினைக்கிறேன். அவங்க கட்சிக்கு யார் வேணால் வரலாங்க. இன்றைக்கி வந்து அதிமுக 3வது கட்சியாக தள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி வந்து பிரதான அரசியல் கட்சி தவேக, அதுக்கு அடுத்த முக்கியமான எதிர்கட்சியாக இருக்கிறது டிஎம்கே, அதுக்கப்புறம் தான் அதிமுக வந்து இனிமேல் அவங்க வந்து புதுப்பிச்சு இந்த 2 கட்சிகளோட இணையாக சமமாக இப்போது அண்மையில் போட்டியிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் எனக்கு. அவருடைய அரசியல் கணிப்பு கரெக்டு தான். அவரை வந்து நம்ம எல்லாம் கொஞ்சம் குறைச்சி மதிப்பீடு பண்ணிட்டோம். நம்மளும் எங்களையும் நானும் சேர்த்து தான். நானும் அவர் ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் பெறுவார்னு தான் நினச்சேன். அதை தாண்டி அவரோட வாக்குகள் வாங்கி சீட்டாகவும் மாறி இருக்கு. அவர் தேர்தலில் முதல்ல சொல்லும் போது இது வந்து தேர்தல் வந்து தவேகாவுக்கும் டிஎம்கேக்கும் சொல்லும் போது அதை பல பேர் ஏற்றுக்கொள்ள, ஆனால் அதுதான் நிலையாக இப்போ நிற்கிது. தமிழ்நாட்டில் என்றைக்குமே அதிமுகவும் வேண்டாம் டிஎம்கேவும் வேண்டாம்னு ஒரு மார்க்கெட் எப்பவுமே இருந்துச்சு. அதை வந்து யாருமே சரியாக அறுவடை பண்ண முடியல. இன்றைக்கி ஒரு பாப்புலர் மூவி ஸ்டார், எல்லாருக்கும் அறிமுகமான மூவி ஸ்டார் ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில்
எந்த ஒரு கட்சியும் இந்த திராவிட கட்சிகள் மீது எந்த விதமான பாசப்பிணைப்பும் இல்லாதவர்கள் வந்து குறிப்பாக இந்த இன்டர்நெட் மூலமாக சோசியல் மீடியா மூலமாக அரசியலை பற்றி செய்தியை உள்வாங்கிக் கொள்பவர்கள் ஒரு பெரிய அளவில் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் 35% வாங்கினாலும் யங்ஸ்டர் ஓட்டு, அதாவது 35 வயசுக்கு உட்பட்டவர்கள் வாக்குகள் கணிசமாக அவருக்கு வந்து அதனால இந்த ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக அவருக்கு ஆதரவு அளித்து வெற்றி அடைந்திருக்கிறார். இது வந்து சிரஞ்சீவி இருந்த டைமுக்கு இப்போவும் பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சோஷியல் மீடியா. அப்போ இருந்த சோஷியல் மீடியா டெப்த்தை விட இப்போ சோஷியல் மீடியா டெப்த்து ஜாஸ்தி. இப்போ வந்து ஒரு 30 வயசில் கீழே இருக்கவங்க யாரும் தொலைக்காட்சி பார்ப்பது கிடையாது, அவர்கள் வந்து பத்திரிகை தாளை படிப்பது கிடையாது. அவங்களுடைய பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனே வந்து சோஷியல் மீடியா மூலமாக தான் வருது. இந்த சோஷியல் மீடியா மேலே வர்றது மட்டும் இல்லாமல் மைக்ரோ கேம்பெயின் வீட்டுக்குள்ளே பிரச்சாரம் நடந்திருக்கு. அதை தான் வாடிக்கையான அரசியல் கட்சிகள் யாருமே கவனிக்கல. இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பேரணியை பார்க்குறாங்க, டோர் டோர் கேம்பெயின் பார்க்குறாங்க, மீட்டிங்கை பார்க்குறாங்க. ஒழிய அந்த வீட்டுக்குள்ளே நடந்த மைக்ரோ கேம்பெயினை மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால அந்த மைக்ரோ கேம்பெயின் நடந்ததை வந்து கணக்கை எடுத்துக்காதனால தான் தாவேகாவோட வீச்சை வந்து நம்ம குறைச்சி மதிப்பீடு பண்ணியிருக்கோம். அதனால் அந்த சிரஞ்சீவி இருந்த டைம் வேறு, இப்போ இருக்கிற டைம் வேறு. இவங்க யூஸ் பண்ண யுக்திகள் வேறு, சிரஞ்சீவி யூஸ் பண்ண யுக்திகள் வேறு. இந்த காலத்துக்கு ஏற்பாட்டு இந்த தலைமுறைக்கு உகந்த யுக்திகளை கையாண்டதுனால வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இல்லை, ஒரு பேரமும் நடக்கலையே. என்ன பேரம் நடந்திருக்கு? இல்லை, எனக்கு என்ன பேரம் நடக்காத மாதிரி எதுக்கு பதில் சொல்லணும்? ஒரு பேரமும் நடக்கலையே. இப்போ வந்து அவர் வந்து கடிதம் எழுதி ஆதரவு கேட்டது வந்து காங்கிரஸ் கட்சிக்கிட்ட, விசிகா கிட்ட, கம்யூனிஸ்ட் கட்சி கிட்ட, ஐஎம்யூஎல் கிட்ட. அந்த 4 கட்சி, அந்த 5 கட்சி, கம்யூனிஸ்ட் 2, இந்த 5 கட்சியும் ஆதரவு கொடுத்துருக்கு. அவர் ஆதரவே கேட்காத கட்சி ஆதரவு கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார்? நானே நேற்று கூட சொன்னேன், ஒரு இலையில பந்தியில் உட்காந்துருக்கான், எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்வீட் ஒருத்தர் வச்சுட்டு போயிட்டாரு, அவ்வளோதான். யாரும் கேட்கல, அந்த ஸ்வீட்டை பரிமாறுங்கன்னு யாரும் கேட்கல, பரிமாறுவர் வச்சுட்டு போயிட்டாரு. யாராவது ஆதரவு தந்தாங்கன்னா வேண்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம போய் கேட்காத ஆதரவு வந்தாலே அதை ஏற்றுக்க தான் செய்வாங்க. இல்லை, ஏடிஎம்கே சேர்த்துக்கவே வேண்டாம். நான் தெளிவாக சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன், ஏடிஎம்கே சேர்த்துக்கவே வேண்டாம். ஏடிஎம்கே இல்லாமல் 5 ஆண்டுகள் ஸ்மூத்தாக கவர்மெண்ட்டை நடத்த முடியும். ஏடிஎம்கே சேர்த்துக்கிட்டால் அது ஒரு மைனஸ் ஆகும். மக்கள் வந்து வாக்களித்தது வந்து அதிமுகவும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம், அது ஒரு மாற்றமாக தான் ஒரு அரசாங்கத்தை அமைக்க சொல்லியிருக்காங்க. அதனால அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, ஐயூஎம்எல், விசிகே, காங்கிரஸை சேர்த்துக்கிட்டு மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அதிமுகவில் ஒரு பிரிவை வந்து அரசாங்கத்தில் சேர்த்துக்கிட்டால் என்னை பொறுத்தவரை அது மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவருடைய இமேஜுக்கும் இந்த அரசாங்கத்துக்கு அது மைனஸாக தான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அதிமுகவில் பிரிந்து போவர்களையோ அதிமுகவில் இந்த யாரையுமே அரசாங்கத்தில் சேர்த்து கொள்ளாமலேயே 5 ஆண்டுகள் ஸ்மூத்தாக தாவேகா தலைமையில் அரசாங்கம் நடக்கும். இல்லை, நாங்கள் வந்து அரசாங்கத்தில் பங்கேற்க போகிறோம் சொல்லியிருக்கோம். அடுத்த தேர்தலில் கூட்டணி வைக்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக எங்களுடைய சித்தாந்தத்தையும் அவங்க மதச்சார்பின்மை சித்தாந்தத்தையும் அவங்க பின்பற்றணும்னு பார்ப்போம். எங்களுடைய சிந்தனைகளும் கண்டிப்பாக நாங்கள் பகிர்ந்து கொள்வோம்ல. அரசாங்கத்தில் பங்கேற்கிறோம்னா எங்கள் மந்திரிகள் கேபினெட்டில் இருப்பாங்கல்ல, எங்களுடைய ஆலோசனையை கண்டிப்பாக சொல்லத்தானே செய்வோம். நாங்கள் எப்படி ஒன்றுமே சொல்லாமல் எங்கள் மந்திரிகள் போவாங்க? எங்களுடைய சித்தாந்தம் சொல்லுவோம். எங்களுக்கு ஒரு தேர்தல் அறிக்கை இருக்குது, எங்கள் தேர்தல் அறிக்கையில் இருக்கிற அம்சங்களையும் நாங்கள் வலியுறுத்த தான் செய்வோம். ரைட்டா? வேறு தான் இருக்கா? திடீர்னு ஏறல, யார் அது வந்து அதுக்காக அவங்க இழுத்து பிடிச்சிருக்கலாம் கொஞ்ச நாள். இன்னைக்கு வந்து சப்ளை செயின் அஃபெக்ட் ஆயிருக்கு. அது ஸ்ட்ரெயிட்டாக ஹோர்மூஸ்லேருந்து எல்லா டேங்கரும் வரல. அதனால பெட்ரோல் விலை ஏறத்தான் செய்யும் உலகமெங்கிலும். ஆனால் நம்ம வந்து முதல்ல ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறதையும் ஈரான் கிட்ட வாங்குறதையும் அமெரிக்கா கூட ஒரு வர்த்தக ஒப்பந்தம் போட்டுக்கிறதுக்காக அதில் வாங்க மாட்டோம் நம்ம வந்து வாக்குறுதி கொடுத்துட்டோம். அதுதான் தப்பு. நம்ம வந்து ஒரு சாவரன் கண்ட்ரி, நம்ம யார் கூட வர்த்தகம் பண்ணிக்கிறோம், யார் கூட வர்த்தகம் பண்ணாமல் இருக்கோன்ற இன்னொருத்தர் வந்து டிசைட் பண்ணக்கூடாது. ஆனால் இவங்க வந்து அமெரிக்கா கூட கொண்டு போய் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் பண்ணணுன்றதுக்காக அந்த 2 நாட்டோட நாங்கள் வாங்க மாட்டோம்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இன்னும் அந்த வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து கூட இல்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதானி குடும்பத்துக்கு ஒரு பெரிய கன்செஷன் அமெரிக்காவிலேருந்து கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் பின்னி பார்க்கும் பொழுது அமெரிக்கா கிட்ட முழுமையாக அடிபணிந்து விட்டது இந்த அரசாங்கம் என்று தான் எனக்கு தெரிகிறது. இல்லை, இது அவங்கலேருந்து ஜெயிச்ச சீட்டு, இது அவங்க தான் முடிவு. தாவேகா நின்று தாவேகா ஜெயிச்ச சீட்டு இல்லை கிளைம் பண்ணுறதுக்கு காங்கிரஸுக்கு லாஜிக் கிடையாது. இந்த தேர்தலில் வந்து இது வந்து இந்த தேர்தல் வந்து கேண்டிடேட் அக்னாஸ்டிக் தேர்தல். அதாவது கேண்டிடேட் யாருன்னு பார்க்காம
விசில் சின்னத்துக்கும் விஜய்க்கும் வாக்களித்தார்கள். ஆனால் இந்த மாதிரி சில தேர்தலுக்கு முன்னாடி நடந்திருக்கு. கேஜ்ரிவாலுக்கு நடந்த தேர்தல் டெல்லியிலையும் இப்படி தான். கேஜ்ரிவால் முதல்ல ஜெயிக்கும் பொழுது கேஜ்ரிவால் தேர்தலில் கேஜ்ரிவாலுக்கு ஓட்டு போட்டு தான் சொன்னாங்களே ஒழிய அங்கே இருக்க வேட்பாளர் பேரே தெரியாது. ஒரு வகையில் இது வந்து ஒரு ஆரோக்கியமான பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாது. ஆனால் இந்த தேர்தலில் ஓவர்வெல்மிங் சென்டிமெண்ட் வந்து ஒரு மாற்றம். அந்த மாற்றத்துக்கு முகம் விஜய், அந்த மாற்றத்துக்கு சிம்பல் விசில், அவ்வளோதான் ஓட்டு போட்டாங்களே தவிர வேட்பாளரை யாரும் பார்க்கல. இனிமே தான் பல வேட்பாளர் தொகுதியிலே போய் அவங்களை அறிமுகப்படுத்திக்கணும். இருக்காங்க நார்மலாக 3 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றுவாங்க. இப்போ மாற்றுவாங்க. இப்போ கேரளாவிலலாம் மந்திரி சபையெல்லாம் அமைச்சப்பறம் இந்த ரீஆர்கனைசேஷன் நடக்கும். இந்த எல்லா ஸ்டேட்லேயுமே, அசாம் எல்லா ஊர்லேயும் ரீஆர்கனைசேஷன் நடக்கும்போது இங்கேயும் ரீஆர்கனைசேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு.